Hello students, welcome to the class. Second CSலேருந்து applied statistics பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம random variable, distribution function, அடுத்து probability mass function, அதோட property, density functions இதெல்லாம் பார்த்தோம். இப்போது ஒரு sum பார்க்க போகிறோம். என்னென்னா ப்ராப்ளம் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்க. A random variable x as a following probability function. எக்ஸ்ன்ற ரேண்டம் வேரியபிளில் கொடுத்துருக்காங்க, ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷனும் கொடுத்துட்ருக்காங்க. ஓகேங்களா, இங்கே பாருங்கள் டேபிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸு பி ஆஃப் எக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸு பி ஆஃப் எக்ஸ், எக்ஸோட வேல்யூ 0, 1, 2, 3, 4, 5, 6, 7 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. பி ஆஃப் எக்ஸுன்ற வேல்யூ 0, கே, 2k, 2k, 3k, k ஸ்கொயர், 2k ஸ்கொயர், 7k ஸ்கொயர் ப்ளஸ் கே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இதில் எக்ஸுன்ற வேரியபிளுக்கு பி ஆஃப் எக்ஸுன்ற வேல்யூ ப்ராபபிலிட்டி கொடுத்துருக்காங்க. என்னென்னா 0, 1க்கு கே அப்படின்னு கொடுத்துருக்காங்க, 2க்கு 2k, 3க்கு 2k, 4க்கு 3k, 5க்கு கே ஸ்கொயர், 6க்கு 2k ஸ்கொயர், 7க்கு 7k ஸ்கொயர் ப்ளஸ் கே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வேல்யூஸும் கொடுத்துருக்காங்க. என்னென்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து கேன்ற வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, செகண்ட் ஒன் வந்து பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் 6ன்றது கண்டுபிடிக்கணும். தேர்ட் ஒன் வந்து பி ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 6 அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஃபோர்த் ஒன் வந்து பி ஆஃப் 0 to 0 லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் 5 அப்படின்றது கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஃபிஃப்த் ஒன் வந்து பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஏ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1/2 அப்படின்றத கண்டுபிடிக்கணும். அடுத்து லாஸ்ட் வந்து 6 ஃபைண்ட் த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ், இதோட டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து சொல்யூஷனில் த கிவன் ப்ராப்ளம் இஸ் டிஸ்க்ரீட் கேஸ். இந்த ப்ராப்ளம் பார்த்தோன்னே என்ன கேஸ் அப்படின்ட்டாங்கன்னா டிஸ்க்ரீட் கேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, அப்படின்னா அதுக்கான ஃபார்முலா என்ன, டிஸ்க்ரீட்கான நம்ம ஃபார்முலா நமக்கே தெரியும், ஏற்கனவே ப்ராப்பர்ட்டியில் பார்த்துருக்கோம். சம்மேஷன் எக்ஸ் ஈக்குவல் டு 0 to infinity பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்றத நம்ம ஏற்கனவே ப்ராப்பர்ட்டியில் பார்த்துருக்கோம். இதுதான் நமக்கான டிஸ்க்ரீட் ஃபங்க்ஷனுக்கான ஃபார்முலா. ஓகேங்களா, இப்போ இன் திஸ் ப்ராப்ளம் த லிமிட் பிகம்ஸ், இதோட இந்த ப்ராப்ளமோட லிமிட் பாயிண்ட், இங்கே லிமிட் கொடுத்துருக்காங்களா, ப்ராப்ளத்துக்கு லிமிட் பாயிண்ட் சப்ஸ்டிட் பண்ணணுமா, எக்ஸ் ஈக்குவல் டு 0 to infinity கொடுத்துருக்காங்களா. இப்போ நமக்கு கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ப்ராபபிலிட்டியோட இன்டர்வல் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 0லேருந்து 7 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. எக்ஸோட வேல்யூ 0லேருந்து 7 வரைக்கும் ஸ்டார்ட் ஆகுது. அப்போது நமக்கான ப்ராபபிலிட்டிக்கான லிமிட் என்னது, எக்ஸ்லேருந்து எக்ஸ் ஈக்குவல் டு 0லேருந்து 7 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1. பி ஆஃப் எக்ஸுன்ற வேல்யூ நமக்கு தெரியும், கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. இதுதான் பி ஆஃப் எக்ஸோட வேல்யூஸ். ஓகேங்களா, அடுத்தது இதை எடுத்துகிட்டு வந்து நம்ம ஃபஸ்ட்டு வேல்யூ என்ன கண்டுபிடிக்க போகிறோன்னா பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1ன்ற வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதுக்காக என்ன பண்ணுறோன்னா சமேஷன்னாவே நமக்கு என்னென்னு தெரியும், கூட்டுத்தொகை அப்படின்னும். பி ஆஃப் எக்ஸோட கூட்டுத்தொகையை தான் நமக்கு கேவோட வேல்யூவை கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா, இப்போ கண்டுபிடிக்கலாமா. இங்கே பாருங்கள், இப்போது இந்த பி ஆஃப் எக்ஸில் இருக்கிற எல்லா வேல்யூஸையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, இங்கே கொடுத்துருக்காங்களா, இங்கே பாருங்கள் பி ஆஃப் எக்ஸ், சமேஷன் பி ஆஃப் எக்ஸ் அப்படின்னா பி ஆஃப் எக்ஸோட எல்லா வேல்யூஸையும் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணும்போது பாருங்கள், ஃபஸ்ட்டு வேல்யூ என்னன்னு கொடுத்துருக்காங்க 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 0 கொண்டு வந்து போட்டாச்சு. அடுத்தது கே போட்டாச்சு, ப்ளஸ்ஸு 2k 3k இந்த மாதிரி நிறைய கொடுத்துட்ருக்காங்க. நம்ம போட்டாச்சு எல்லாமே. ஓகேங்களா, ஈக்குவல் டு 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏன் 1ன்னா பி ஆஃப் எக்ஸோட வேல்யூஸ் எல்லாத்தையும் எழுதிட்டோம். ஏன்னா சப்மிஷன் பி ஆஃப் எக்ஸ்னால் எல்லாத்தோட கூட்டுத்தொகை எழுதியாச்சு. ஈக்குவல் டு 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, இங்கே ஃபார்முலாவில் நம்ம ஈக்குவல் டு 1ன்னு போட்டாச்சு. ஓகேங்களா, இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கேன்ற வேல்யூஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். கேன்ற வேல்யூஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது பாருங்கள், இங்கே கே 2k 3k வருது, 5k, அடுத்தது இங்கே 8k, இங்கே லாஸ்ட்டாக ஒன்று இருக்குது பாருங்கள்
9k ஓகேங்களா. 9k ப்ளஸ்ஸு ஸ்கொயருன்றதில் என்னென்ன இருக்குது பாருங்கள், இங்கே 3 ஸ்கொயர் இருக்குங்களா, இதை 3த்தையும் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணும்போது என்ன வருது பாருங்கள், k ஸ்கொயர் ப்ளஸ் 2k ஸ்கொயர் 3k ஸ்கொயர் ப்ளஸ் 7k ஸ்கொயர் வந்து 10k ஸ்கொயர் அப்படின்ட்டு இந்த ஸ்டெப்பில் போட்டாச்சு ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன் வந்து பாருங்கள் 10k ஸ்கொயர் ப்ளஸ் 9, ஏன்னா கே ஸ்கொயர்ன்ற வேல்யூ வந்து பெரிய வேல்யூ இல்லைங்களா, அதனால் நம்ம இது ஒரு சமன்பாடு ஈக்குவேஷன் டைப்பில் எழுத போகிறோம். எழுதும்போது இங்கே பாருங்கள், இந்த பக்கம் இருக்கிற 1 வந்து +1ன்னு இருக்குது, இந்த பக்கம் வரும்போது -1 ஆகிடுது ஓகேங்களா. 10k ஸ்கொயர் ப்ளஸ் 9k -1 = 0. இதை ஒரு ஈக்குவேஷன் ஃபார்மில், எந்த ஈக்குவேஷனா குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்மில் நம்ம எழுதியிருக்கோம் ஓகேங்களா. இது வந்து இதில் ஃபஸ்ட்டு கொஷின் என்ன கேட்டிருக்காங்க, நமக்கு கேவோட வேல்யூ தான் ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம கே வேல்யூ வேணுன்றதுக்காக குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா பாருங்கள், ஏ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி =0 அப்படின்னு வந்தால் நமக்கான ஃபார்முலா இந்த ஃபார்முலா, அதாவது -b ± √b² - 4ac / 2a அப்படின்றது தான் நமக்கான ஃபார்முலா ஓகேவா. குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனுக்கான ஃபார்முலா. இதில் ஏன்ற வேல்யூ நம்ம இங்கேருந்து ஃபைண்ட் பண்ணிக்கணும். இது குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்முலா இருக்கா பாருங்கள், இந்த ஃபார்முலா இருக்குது, அதனால் நம்ம இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ண போகிறோம் ஓகேங்களா. இப்போது இதில் இந்த ஏன்ற வேல்யூவை நம்ம ஃபைண்ட் பண்ணிக்கணும். ஏன்ற இடத்துல என்ன இருக்குது, இங்கே இந்த ஏன்ற இடத்துல இங்கே 10ன்னு இருக்குது ஓகேங்களா. 10 போட்டாச்சு. ஏவோட வேல்யூ என்னது 10, பியோட வேல்யூ இங்கே பாருங்கள் பின்னு கொடுத்துருக்காங்க, இங்கே பீன்றதாக 9kன்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ன்றது வேரியபிள், அதை விட்டுருங்க, கேன்றது வேரியபிள். பியோட வேல்யூ நமக்கு 9 அப்படின்னு எழுதியாச்சு. அடுத்தது நெக்ஸ்ட்டு வந்து சியோட வேல்யூ இங்கே இருக்குது பாருங்கள், இதுதான் சியோட வேல்யூ -1ன்ற வேல்யூ, சியோட வேல்யூ -1 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இந்த ஃபார்முலாவில் இந்த வேல்யூஸ் 3த்தையும் எடுத்துகிட்டு வந்து இந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் ஓகேங்களா. சப்ஸ்டியூட் பண்ணலாமா. இப்போது -bன்னு இருக்குது, மைனஸ் போட்டாச்சு. பியோட வேல்யூ என்னது 9ன்னு கொடுத்துருக்காங்களா, பியோட வேல்யூ போட்டாச்சு. அடுத்தது +or - இங்கே போட்டாச்சு ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன் வந்து என்னென்னா ரூட்டுக்குள்ளே b², பியோட வேல்யூ 9 ஸ்கொயர் பண்ணி போட்டுக்கிறாங்க, 9 ஸ்கொயர்னு போட்டுவாங்க. அடுத்தது நெக்ஸ்ட் ஒன் வந்து மைனஸ் கொடுத்துருக்காங்க ஃபார்முலாவில், -4 ஃபார்முலாவில் 4 இருக்குது. ஏவோட வேல்யூ 10, அடுத்தது இன்ட்டு சியோட வேல்யூ -1 இன்ட்டு -1 அப்படின்னு போட்டிருக்காங்க, டிவைடட் பை 2 × 10, அதாவது 2 × a அப்படின்னு கொடுத்துருக்காங்களா கீழே டிவைடில். 2 வேல்யூ போட்டாச்சு, ஏவோட வேல்யூ 10 × 10ன்னு போட்டாச்சு ஓகேங்களா. இப்போது இந்த ஈக்குவேஷனை -9ன்றது அதை அப்படியே வச்சுக்கலாம், +or - ரூட்டுக்குள்ளே இருக்கிற 9 ஸ்கொயர் பண்ணும்போது, இந்த வேல்யூவை ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு 81 அப்படின்னு கிடைக்கிது ஓகேங்களா. இப்போ 4 × 10 × -1ன்றதை மல்டிபிள் பண்ணுறாங்க, மல்டிபிள் பண்ணும்போது 4 × 10 40 வருது, -× ப்ளஸ் 40 × 1 1ன்ற வேல்யூ வருது ஓகேங்களா. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா ரூட்டுக்குள்ளே 81 + 40 அப்படின்னு இருக்குது. இப்போது இதை என்ன பண்ணுறாங்கன்னா இந்த 81யும் 40யும் ப்ளஸ் பண்ணிக்கிறாங்க ஓகேங்களா. 81யும் 40யும் ப்ளஸ் பண்ணும்போது என்ன கிடைக்கிது அப்படின்னா 121 அப்படின்னு கிடைக்கும். எதுனா இது ரூட்டுக்குள்ளே இருக்கிற வேல்யூ ஓகேங்களா. இப்போது இந்த ரூட்டுக்குள்ளே இருக்கிற வேல்யூவை நம்ம ரூட்டுக்கு வெளியே, இது ஸ்கொயர் ரூட்டு தானே, ஸ்கொயர் ரூட் தானே கொடுத்துருக்காங்க. 121 ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது நமக்கு 11 அப்படின்னு கிடைக்கிது ஓகேங்களா. இதுதான் நமக்கு 121க்கு 11 கிடைக்கிறது தான் ஸ்கொயர் ரூட் அப்படின்னு எழுதுகிறாங்க. இப்போது ஸ்கொயர் ரூட் கிடைச்சாச்சு. -9 இந்த 9 அப்படி போட்டுக்கிறோம். இந்த வேல்யூவை நம்ம ஆட் பண்ணி ரூட் எடுத்தோம்னா 11 வருது. 11 போட்டாச்சு. டிவைடட் பை கீழே என்ன இருக்குது 2 × 10 20 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த 20யும் அப்படியே எடுத்து போட்டாச்சு நம்ம ஓகேங்களா. இப்போது இந்த வேல்யூ 2 வேல்யூஸ் இருக்குது நமக்கு. என்னென்ன வேல்யூஸ்னால் -9 +or - 11 டிவைடட் பை 20 அப்படின்றத எப்படி எழுதுகிறாங்கன்னா -9 + 11 டிவைடட் பை 20. இங்கே +or - கொடுத்துருக்காங்களா, ப்ளஸில் ஒரு வேல்யூவும் மைனஸில் ஒரு வேல்யூவும் 2 வேல்யூவும் கிடச்சிருக்கு. எதுக்குன்னா நமக்கு கேவுக்கான வேல்யூ 2 வேல்யூஸ் கிடச்சிருக்கு ஓகேவா. அடுத்தது நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா
இதை அப்படியே மைனஸ் பண்ணுங்கள் இந்த வேல்யூவை, அதாவது இந்த வேல்யூவை நம்ம மைனஸ் பண்ணுறோம். மைனஸ் பண்ணும்போது என்ன கிடைக்குது, 11லேருந்து 9 மைனஸ் பண்ணுறோம். மைனஸ் பண்ணும்போது என்ன வேல்யூ கிடைக்குது நமக்கு, இங்கே பாருங்கள் இந்த பக்கம் கொடுத்துருக்காங்க 1/10 ஆர் -20/20 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு இந்த வேல்யூ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறோம். ஓகேங்களா. இந்த ரெண்டு வேல்யூவும் ஆட் பண்ணும்போது என்ன கிடைக்குது பாருங்கள், இந்த ரெண்டு வேல்யூவும் ஆட் பண்ணும்போது +2/20 அப்படின்னு எழுதலாமா. இங்கே பாருங்கள் இந்த வேல்யூவை -11 + 11னா 11லேருந்து 9 மைனஸ் பண்ணுறாங்க. மைனஸ் பண்ணும்போது நம்மளுக்கு 2 அப்படின்ற வேல்யூ கிடைக்கிது. /20 கொடுத்துருக்காங்களா, /20 போட்டாச்சு. அதாவது 2/20 அப்படின்னும் போது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணால் நமக்கு 1/10 அப்படின்ற ஒரு வேல்யூ கிடைக்கிது. ஓகேங்களா. இது ஃபஸ்ட் வேல்யூவா. செகண்ட் வேல்யூ வந்து இங்கே பாருங்கள், இங்கே இருக்கிற வேல்யூ இதை எடுத்து ஆட் பண்ணுறோம். -9 -11 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது -20 வருது. கீழே டிவைடில் என்ன இருக்குது, +20 இருக்குது. 20 போட்டாச்சு. இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணும்போது நமக்கு -1ன்ற வேல்யூ கிடைக்குது. ஓகேங்களா. இங்கே பாருங்கள் இந்த பக்கம் கொடுத்துருக்காங்க கொஷினில், ஆன்சரில். இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்களா, முன்ன ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ தான் இது. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், கண்டுபிடிச்சாச்சா. இப்போது இந்த ரெண்டு வேல்யூவையும் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஃபஸ்ட்டு வேல்யூ ப்ளஸ் பண்ணும்போது 1/10 வருது. மைனஸ் பண்ணும்போது -20/20 வரும்போது அதோட வேல்யூ k = 1 -1 அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஓகேங்களா. இப்போ ரெண்டு வேல்யூ, கேவோட வேல்யூ ரெண்டு வேல்யூ கிடச்சிருக்கு. ஓகேங்களா. k = 1/10ன்றதும் k = -1ன்றது ரெண்டு வேல்யூஸ் கிடச்சிருக்கு. சரிங்களா. சின்ஸ் k cannot be நெகட்டிவ், கேன்றது ஒரு வேல்யூ நெகட்டிவ் வேல்யூ வந்திருக்கு, ஒரு வேல்யூ ப்ளஸ் வேல்யூ பாசிட்டிவ் வேல்யூ வந்திருக்கு. அதனால் நம்ம நெகட்டிவ் வேல்யூவே விட்டுடலாம், பாசிட்டிவ் வேல்யூ மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். அப்போ கேவோட வேல்யூ என்னென்னா 1/10. ஃபஸ்ட் கொஷினுக்கான வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா. செகண்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். செகண்ட் கொஷின் என்ன, P of x <6 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாருங்கள் செகண்ட் கொஷின் P of x <6ன்னு கொடுத்துருக்காங்க. அதை இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா. P of x = 6 அப்படின்னும்போது என்ன நமக்கு இதுன்னா, எக்ஸுன்ற வேல்யூ 6ஐ விட சின்னதாக இருக்கணும். அதாவது 6 வேல்யூ எக்ஸை விட பெருசாக இருக்கணும் அப்படின்றாங்க. அப்போது எக்ஸு சின்ன வேல்யூனா 5 வரைக்கும் எடுத்துக்கலாம். 6ஐ விட சின்ன வேல்யூ எக்ஸுன்றது, அதனால் 5 வரைக்கும் எடுத்துக்கிறாங்க. பாருங்கள், P of x = 0, x = 1, x = 2, P of x = 3, P of x = 4, P of x = 5. இந்த 5 வேல்யூவை எடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா. அதுக்கு டேபிளில் என்னென்ன வேல்யூ கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். எது வரைக்கும்னா நம்ம இது வரைக்கும் எடுத்துக்கிறோம். 5 வேல்யூஸ்னால் இந்த 5 வேல்யூஸையும் எடுத்துக்க போகிறோம். ஓகேங்களா. இது வேல்யூஸ் எல்லாம் என்ன இருக்குது, 0k 2k 2k 3k k². இந்த வேல்யூஸ் எல்லாம் இப்போ நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணும்போது பாருங்கள் எல்லா வேல்யூஸும் கொடுத்துருக்காங்களா, இந்த எல்லா வேல்யூஸ் கொடுத்துருக்குற எல்லா வேல்யூஸும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிக்கினா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது P of x <6 ஓட வேல்யூ 8k + k² அப்படின்னு வருது. ஓகேங்களா. கேன்ற வேல்யூ எல்லாத்தையும் ஆட் பண்ணுறோம். அடுத்தது k²ன்றது தனியாக அது கூட ப்ளஸ் பண்ணி போட்டுக்கிறோம். ஓகேங்களா. இப்போ கேக்கு வேல்யூ தெரியும் நமக்கு, ஏற்கனவே நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். இதை எடுத்துகிட்டு வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன கிடைக்குது பாருங்கள், 8k அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, 8k + k². 8 கேவோட வேல்யூ 1/10 ப்ளஸ் போட்டிருக்காங்க, k²ன்னு கொடுத்துருக்காங்க, 1/10² கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா. அடுத்தது 8 இது எடுத்துகிட்டு வந்து உள்ளே மல்டிபிள் பண்ணுறாங்க. மல்டிபிள் பண்ணும்போது 8/10 அப்படின்னு கிடைக்கிது. 1 பண்ணாலும் 1 தான், 10 பண்ணும்போது 100 அப்படின்னு நமக்கு கிடைக்கிது. ஓகேங்களா. போட்டாச்சு 1/100 அப்படின்னு. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்குவாங்க. ஆட் பண்ணும்போது இங்கே பாருங்கள், இது 1/100, இதோட டினாமினேட்டில் 100 இருக்குது, இதோட டினாமினேட்டில் 10 இருக்குது. இப்போ எந்த நம்பரை இங்கே இது கூட மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு 100 கிடைக்கும் அப்படின்னா
10ஆல் மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு 100 அப்படின்னு கிடைக்குது. ஓகேங்களா? இதில் பாருங்கள் 10ஆல் மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு 100 கிடைக்குது. அப்போ மேலே 18 மாறிடும். ஓகேங்களா? 80 டிவைடட் பை 100 ப்ளஸ்ஸு 1 டிவைடட் பை 100. ரெண்டுத்துலேயும் டினாமினேட்டரில் 100 வர்றதுனால என்ன பண்ணுறோன்னா நம்ம மேலே இருக்கிற வேல்யூஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு சேம் இதில் போட்டு போகிறோம். ஓகேங்களா? அப்போது 80 + 1 டிவைடட் பை 100 அப்படின்னு எழுத போகிறோம். ஓகேங்களா? எழுதிட்டோமா? நெக்ஸ்ட் 80 + 1 போது 81 டிவைடட் பை 100 அப்படின்னு கிடைக்கும். இதை நம்ம ஃப்ராக்ஷன் டிவைட் பண்ணும்போது ஃப்ராக்ஷன் இல்லாமல் வராது, ஃப்ராக்ஷனோடு வரும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த வேல்யூஸ் அப்படியே வச்சுக்கிறோம். இப்போது P of x < 6 அப்படின்ற வேல்யூக்கு என்ன வேல்யூ நமக்கு கிடச்சிருக்கு? 81 டிவைடட் பை 100 அப்படின்னு கிடச்சிருக்கு. இது ஆல்டர் மெத்தடும் இருக்குது, பாருங்கள் உங்களுக்கே புரியும். ஓகேங்களா? நம்ம நெக்ஸ்ட்டு வந்து தேர்ட் ஒன் போயிடலாம். தேர்ட் கொஷின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா P of x > 6 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. x > 6 அப்படின்றத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து நம்ம அதை கண்டுபிடிக்கலாம். பாருங்கள், தேர்ட் கொஷின் வந்து சொல்லியிருக்காங்க. x > 6 அப்படின்னா எக்ஸுன்ற வேல்யூவோட 6ன்ற வேல்யூ சின்னதாக இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுறாங்கன்னா ஈக்குவலாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஈக்குவலாக இருக்கலாம்னா 6ம் 7ம் எடுத்துக்கிறோம். நம்ம எக்ஸை விட எக்ஸுன்றது ஈக்குவலாகவும் இருக்கலாம் 6ஐ விட, அதுக்கு பெருசாகவும் இருக்கலாம். ஓகேங்களா? அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா P of x = 6, P of x = 7 எடுத்துக்கிறாங்க. ஏன்னா 6ன்றது எக்ஸுக்கு ஈக்குவலாக இருக்குது, 7ன்றது எக்ஸை விட பெருசாகவும் இருக்குது. ஓகேங்களா? அது வரைக்கும் எடுத்துக்கிறாங்க. அது ரெண்டு வேல்யூஸும் நமக்கு டேபிளில் கொடுத்துருப்பாங்க. டேபிளில் கொடுத்துருக்குற வேல்யூஸ் இது ரெண்டத்தையும் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணும்போது என்ன கிடைக்குதுன்னா 9k² + k அப்படின்னு கிடைக்குது. ஓகேங்களா? இப்போது நமக்கு வேல்யூ தெரியும். கேவோட வேல்யூ ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். k = 1/10 அப்படின்ட்டு இதில் கொண்டாந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். 9 கேவோட வேல்யூ 1/10 ஸ்கொயர் கொடுத்ததுனால ஸ்கொயர் போட்டோம், ப்ளஸ்ஸு கேவோட வேல்யூ 1/10 அப்படின்னு போட்டாச்சு. ஓகேங்களா? இப்போது 1 ஸ்கொயர் இந்த ஸ்கொயர் எடுத்துகிட்டு உள்ளே மல்டிபிள் பண்ணுங்கள். மல்டிபிள் பண்ணும்போது என்னென்னு கிடைக்கிது அப்படின்னா 9 × 1/100 + 1/10 அப்படின்னு கிடைக்கிது. ஓகேங்களா? இப்போது இந்த 9ன்றது உள்ளே எடுத்துகிட்டு வந்து மல்டிபிள் பண்ணுங்கள். மல்டிபிள் பண்ணும்போது என்னவாகுன்னா 9/100 அப்படின்னு வரும், ப்ளஸ்ஸு இந்த 1/10 அப்படின்ற வேல்யூவும் வருது. ஓகேங்களா? அது போட்டாச்சு. இப்போ இந்த ரெண்டு வேல்யூவும் நம்ம சிம்ப்ளிஃபை பண்ணணும். சிம்ப்ளிஃபை பண்ணுறதுக்கு என்னென்னா இதில் 100 இருக்குது, இதில் 10 தான் இருக்குது டினாமினேட்டரில். ஓகேங்களா? அதுக்கு இந்த டினாமினேட்டரை இன்ட்டு 10ஆல் மல்டிபிள் பண்ணுறோம். மேலேயும் கீழேயும் 10ஆல் மல்டிபிள் பண்ணால் 1 × 10 × 10/10 அப்படின்னு போட்டால் இதுக்கும் கேன்சல் ஆகிட்டா நமக்கு இந்த வேல்யூ தான் வருது. ஓகேங்களா? அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா 1/10 10/10 அப்படின்னு எழுதுகிறோம். 1 கூட 10 மல்டிபிள் பண்ணும்போது 10 தான், /10 × 10 இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு 100 கிடைக்கிது. ஓகேங்களா? 100 கிடைச்சிடுச்சிங்களா? இப்போது 9/100 ப்ளஸ்ஸு 10/100 அப்படின்னு நமக்கு கிடைக்குங்களா? இப்போது இது ரெண்டுத்தையும் டினாமினேட்டர் ரெண்டுமே சேமாக இருக்கிறதுனால என்ன பண்ணுறோன்னா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணும்போது 9 + 10/100 அப்படின்னு எழுதலாங்களா? இப்போது இதை எப்படி எழுதுறாங்கன்னா இது ரெண்டுத்தையும் 9 + 10 ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணும்போது என்ன கிடைக்குது அப்படின்னா 19/10 அப்படின்னு கிடைக்கிது. இதுதான் நமக்கான P of x < 6க்கான வேல்யூ. ஓகேங்களா? அடுத்தது ஃபோர்த் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபோர்த் கொஷின் P of 0 < x < 5, அதாவது 0வோட எக்ஸ் பெருசாக இருக்கணும், எக்ஸை விட 5 பெருசாக இருக்கணும் அப்படின்றாங்க. அப்படின்னா நமக்கு கொடுத்துருக்கிற வேல்யூஸ் என்ன அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த கொஷின் தான். இதை தான் நம்ம இப்போ கால்குலேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா?
அப்படின்னா எக்ஸுன்ற வேல்யூ ஜீரோவோட பெருசாக இருக்கணும். அப்போ டேபிளில் இருக்கிற ஜீரோன்ற வேல்யூவை விட்டுட்டு ஒன்றுன்ற வேல்யூ எடுத்துக்கிறோம். 2 3 4 5க்கு மேலே போகக்கூடாது. ஏன்னா 5 தான் பெரிய வேல்யூ. எக்ஸுன்ற வேல்யூ 5க்கு உள்ளே தான் இருக்கணும். அதனால் 4 வரைக்கும் எடுத்துக்கிறோம் நம்ம. ஓகேங்களா? 4 வரைக்கும் எடுத்துக்கணும். அதோட பி ஆஃப் எக்ஸோட வேல்யூஸ் எல்லாத்தையும் எழுதிட்டு ஆட் பண்ணும்போது 8k அப்படின்னு கிடைக்கிது. 8k கேவோட வேல்யூ நமக்கு தெரியும் 1/10. இதில் சப்ஸ்டியூட் பண்ண 8 × 1/10 அப்படின்னும் போது என்ன வேல்யூ நமக்கு கிடைக்குதுன்னா 8/10ன்ற வேல்யூ கிடைக்குது. ஓகேங்களா? இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், கிடச்சிடுச்சு. இப்போ பி ஆஃப் 0 < x < 5ன்ற வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது லாஸ்ட் ஒன் வந்து என்ன, ஃபிஃப்த் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பி ஆஃப் x < a greater than 1/2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஃபிஃப்த் ஒன் வந்து இப்போ நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஓகேங்களா? ஃபிஃப்த் ஒன்னுக்கு என்ன இதுன்னா பாருங்கள், இங்கே கொடுத்துருக்காங்க பி ஆஃப் x < a greater than or equal to 0.5. 1/2 அப்படின்னு ஃப்ராக்ஷனில் எழுதணும்னா 0.5 அப்படின்னு எழுதலாம். ஓகேங்களா? பை ட்ரையல் வி கெட் a = 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் இது நம்ம அதை கண்டுபிடிக்கும் போது ஏவோட வேல்யூ 4 அப்படின்றது கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்தது சிக்ஸ்த் ஒன் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இது எஃப் ஆஃப் எக்ஸ். டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனாகவே என்னது, எக்ஸோட டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனாக எஃப் ஆஃப் எக்ஸு அப்படின்னு ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். இப்போ கொடுத்துருக்குற எல்லா வேல்யூஸும் இங்கே எழுதிக்கிறோம். எக்ஸோட வேல்யூஸ் எல்லாத்தையும் எழுதியிருக்கோம். ஓகேங்களா? எக்ஸோட வேல்யூஸ் எல்லாத்தையும் எழுதிட்டோம். பி ஆஃப் எக்ஸ் < x அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓகேங்களா? 0க்கு 0ன்ற வேல்யூ தான். கேவோட வேல்யூ 1/10. 2k அப்படின்னு கொடுத்தா 2/10 எழுதுகிறாங்க. 3க்கு 2k அப்படின்னு இருந்துச்சு, 2/10 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது 4 இருந்தால் 4ஓட x = 4னா பி ஆஃப் எக்ஸோட 3k கொடுத்துருந்தாங்க. 3kவோட வேல்யூ 3 × 10. 5 கொடுத்துருந்தாங்க k². 5க்கு k² கொடுத்துருந்தாங்களா? k²ன்னும் போது 1/10 ஹோல் ஸ்கொயர். அது ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு 1/10² அப்படின்னு கிடைக்குது. 6க்கோட வேல்யூ 2k². அதை இது பண்ணும்போது நமக்கு 2/100 அப்படின்னு கிடைக்குது. ஓகேங்களா? அடுத்தது 7k² + k அப்படின்னு கொடுத்துருக்குது. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி இங்கே போட்டிருக்கும் போது இந்த வேல்யூ வருது. ஓகேங்களா? இப்போ பி ஆஃப் x < எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து எஃப் ஆஃப் எக்ஸ், அதாவது ஃபங்க்ஷன் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? 0க்கு அது ஒன்றும் மாற்றம் இருக்காது, 0 தான் வரும். ஓகேங்களா? 1/10 2k அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லைங்களா? 2/10க்கு 3/10 அப்படின்னு வருது. அடுத்தது 2/10க்கு 5/10 அப்படின்னு எஃப் ஆஃப் எக்ஸ் கிடச்சிருக்கு. அடுத்தது 3/10க்கு 8/10 அப்படின்னு கிடச்சிருக்கு. 1/100 81/100. அடுத்து 2/100க்கு 83/100 கிடச்சிருக்கு. 17/100க்கு 100/100 அப்படின்னு கிடச்சிருக்கு. ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட் சம் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸ்டூடெண்ட்ஸ், இந்த டேபிள் மட்டும் இன்னொரு டைம் சொல்கிறேன் பாருங்கள். இந்த 0 அப்படின்ற வேல்யூ அப்படியே வரும். ஓகேங்களா? இப்படி போட்டாச்சு. அடுத்தது இந்த 0ன்ற வேல்யூ கூட இந்த செகண்ட் வேல்யூ எடுத்து ஆட் பண்ணி போடுறோம். ஆட் பண்ணி போடும்போது 0 கூட இந்த வேல்யூ ஆட் பண்ணும்போது 1/10 தான் வரும். 1/10 போட்டாச்சு. அடுத்தது தேர்டு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த ரெண்டு வேல்யூ ஆட் பண்ணி போடுறோம். 1/10ம் 2/10 ஆட் பண்ணும்போது 3/10 கிடைக்குது. நெக்ஸ்ட் வந்து இந்த ரெண்டு வேல்யூவும் ஆட் பண்ணி இங்கே போடும்போது நமக்கு 3/10ம் 2/10 ஆட் பண்ணும்போது 5/10 கிடைக்குது. ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டு வேல்யூவும் ஆட் பண்ணி போடுறோம். இந்த ரெண்டு வேல்யூவை ஆட் பண்ணி இந்த மாதிரி போடுறோம். ஓகேங்களா? இதுதான் நமக்கான டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனுக்கான டேபிள். ஓகேங்களா? Thank you students.